ஹலோ எவ்ரிபாடி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோ என்ற வார்த்தையை வைத்து இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பாசிபிள் இங்கிலீஷில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, முதலாவது வாக்கியம் என்னன்றதை பார்ப்போம். We should go abroad on holiday this year. அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அப்ராட். இந்த அப்ராட் அப்படின்றத நம்ம கோ அப்ராட் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கோக்கு அப்ராடுக்கு நடுவில் நீங்க எந்த ஒரு வார்த்தையோ அல்லது ப்ரப்போசிஷனோ போடக்கூடாது. அதான் ரூல். சில பேர் கோ டு அப்ராட் சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க. இதுதான் முதல் வாக்கியம். ஸோ ரெண்டாவது வாக்கியம் கோல நம்ம என்ன ஆட் பண்றோன்றதை பார்ப்போம். I will just go online and look up her address. இதில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா, அதாவது நான் ஆன்லைனில் கூகுளில் போய் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு இவளோட அட்ரஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கோ ஆன்லைன். இந்த இடத்துல கோக்கும் ஆன்லைனுக்கும் நடுவில் எந்த ஒரு ப்ரப்போசிஷனும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அதான் ரூல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது விஷயம் என்னன்றதை பார்ப்போம். I would like to go fishing this weekend. இந்த வார கடைசியில் நான் என்ன பண்ண போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மீன் பிடிக்க போகிறேன்றதுல கோ ஃபிஷிங் தான் வரும். நடுவில் நீங்கள் கோக்கு ஃபிஷிங்க்கும் நடுவில் வேறு எதுவும் போடக்கூடாது. இதான் ரூல். அடுத்தது என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்பர் 4 மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கங்க. Many old people go deaf. அதாவது நிறைய வயதானவங்க பார்த்தீங்கன்னா காது கேட்காமல் போறாங்க. இந்த காது கேட்காம போறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா கோ டெஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த கோக்கு டெஃபுக்கு நடுவில் வேற எதுவுமே போடக்கூடாது. ஸோ அதனால முக்கியமா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் ப்ரப்போசிஷன் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. 5th ஒன்ன்றதை பார்ப்போம். The old man is going to go crazy. ஸோ இந்த இடத்துல கோ கிரேசி அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, கிரேசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லூசுத்தனமாக ஆகிறது, ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஆகிறதுன்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ கோக்கு அடுத்து நீங்கள் போடக்கூடிய அடுத்த வார்த்தை கிரேசி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிரேசியோட எந்த நடுவில் நீங்கள் கோக்கும் கிரேசிக்கும் நடுவில் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். Men will go bald at early age. இந்த இடத்துல கோ பால்ட். ஸோ இந்த பால்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. முடி நடுவில் மட்டும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கோ போட்டுட்டு பால்ட் அப்படின்றத நீங்கள் போடும் பொழுது தான் அது சொட்டத்தலை அப்படின்றது அவங்க ஆயிடுவாங்க. சொட்டத்தலை ஆயிடுவாங்கன்னா சொட்டை அவங்களுக்கு விழுந்துரும்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோக்கும் பால்டுக்கும் நடுவில் நீங்கள் எந்த ஒரு ப்ரப்போசிஷனும் ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். The old cat is starting to go blind. இந்த இடத்துல கோ பிளைண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ளது. பிளைண்ட் என்பது குருடாகிறது. அதாவது இந்த வயதான ஒரு பூனை கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யுது, தன்னுடைய பார்வையை இழந்து வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ குருடாக போகுதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் கோ பிளைண்ட். ஸோ இந்த கோக்கு பிளைண்டுக்கு நடுவில் நீங்க எந்த ஒரு வார்த்தையும் போடக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு டெக்னிக். நிறைய பேர் இதில் ஏதாவது ஒரு ப்ரப்போசிஷனை போட்டு கிராமர் மிஸ்டேக் விடுறதுல வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ கவனமாக இந்த கோக்கு அடுத்து என்னென்ன வருது, எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது நம்பிக்கையாக உங்களுக்கு இந்த வீடியோ இது மாதிரி நிறைய நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை உடனே லைக் பண்ணுங்க. காமெண்ட் செக்ஷனில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்ணுங்க. எவ்ரி வீக் அல்லது எவ்ரி டே சொல்லுங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and keep watching, and I will come with another super exciting topic. Bye. Take care. Until then, your online tutor Grace Samla Rani.